அண்மை செய்தி. தமிழக வெற்றிக் கழகத்தின் செய்தி தொடர்பாளர்கள் தற்பொழுது நியமனம் செய்யப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் நௌஷாத் இணைப்பில் உள்ளார். நௌஷாத், வணக்கம். தாவிகவின் செய்தி தொடர்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அஸ்வினி. தமிழக வெற்றி கழகத்தின் ஊடகம் மற்றும் செய்தி தொடர்பு அணியை விரிவாக்கம் செய்து மிக முக்கியமாக அதிமுகவிலிருந்து தாவேகாவில் இருந்த பல்வேறு நபர்களுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டு விரிவாக்கம் செய்யப்பட்டிருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் தலைமை நிலைய செயலக முதன்மை செய்தி தொடர்பாளராக நிர்மல்குமார் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ராஜ்மோகன் மேலும் அணி பொறுப்பாளராக ராஜ்மோகனும் அந்த அணியின் பொறுப்பாளர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதுவும் இல்லாமல் ஒருங்கிணைப்பாளராக ரமேஷ் அமைச்சர் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். மேலும் கேத்ரின் பாண்டியன் மேலும் ஆனந்த் ரஜித் மகியா நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்த அடிப்படையில் அதிமுகவில் இருந்து மிக முக்கியமாக முன்னாள் அமைச்சராக இருந்த வைகை செல்வன் அவர்களுக்கு முதன்மை செய்தி தொடர்பாளராக பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. வைகை செல்வன் அவர்களுக்கும் மற்றும் VP கலைராஜன் அவர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. மகேந்திரன் அவர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதிமுக செய்தி தொடர்பாளர் இந்த ஜவஹர் அலி புகழேந்தி அவர்களுக்கும் இந்த பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது முதன்மை செய்தி தொடர்பாளராக பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் தேசிய செய்தி தொடர்பாளராக ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்களுக்கும் மேலும் வழக்கறிஞர் சத்யகுமார் அவர்களுக்கும் விக்னேஷ் அவர்களுக்கும் தேன்மொழி பிரசன்னா அவர்களுக்கும் அமெரிக்க நாராயணன் அவர்களுக்கும் இந்த பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறார். அமெரிக்க நாராயணன் பதவிக்கு காங்கிரஸ் இருந்தார். தேன்மொழி பதவிக்கும் தேன்மொழி பிரசன்னா பதவிக்கு அவர் அதிமுகவில் இருந்தார். அவருக்கும் இந்த பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் நௌஷாத், விவரங்களுக்கு நன்றி. அண்மை செய்தி. தமிழக வெற்றிக் கழகத்தின் செய்தி தொடர்பாளர்கள் தற்பொழுது நியமனம் செய்யப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் நௌஷாத் இணைப்பில் உள்ளார். நௌஷாத், வணக்கம். தாவிகவின் செய்தி தொடர்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அஸ்வினி. தமிழக வெற்றி கழகத்தின் ஊடகம் மற்றும் செய்தி தொடர்பு அணியை விரிவாக்கம் செய்து மிக முக்கியமாக அதிமுகவில் இருந்து தாவேகாவில் இருந்த பல்வேறு நபர்களுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டு விரிவாக்கம் செய்யப்பட்டிருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் தலைமை நிலைய செயலக முதன்மை செய்தி தொடர்பாளராக நிர்மல்குமார் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ராஜ்மோகன் மேலும் அணி பொறுப்பாளராக ராஜ்மோகனும் அந்த அணியின் பொறுப்பாளர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதுவும் இல்லாமல் ஒருங்கிணைப்பாளராக ரமேஷ் அமைச்சர் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். மேலும் கேத்ரின் பாண்டியன் மேலும் ஆனந்த் ரஜித் மகியா நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்த அடிப்படையில் அதிமுகவில் இருந்து மிக முக்கியமாக முன்னாள் அமைச்சராக இருந்த வைகை செல்வன் அவர்களுக்கு முதன்மை செய்தி தொடர்பாளராக பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. வைகை செல்வன் அவர்களுக்கும் மற்றும் VP கலைராஜன் அவர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. மகேந்திரன் அவர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதிமுக செய்தி தொடர்பாளர் இந்த ஜவஹர் அலி புகழேந்தி அவர்களுக்கும் இந்த பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது முதன்மை செய்தி தொடர்பாளராக பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் தேசிய செய்தி தொடர்பாளராக ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்களுக்கும் மேலும் வழக்கறிஞர் சத்யகுமார் அவர்களுக்கும் விக்னேஷ் அவர்களுக்கும் தேன்மொழி பிரசன்னா அவர்களுக்கும் அமெரிக்க நாராயணன் அவர்களுக்கும் இந்த பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறார். அமெரிக்க நாராயணன் பதவிக்கு காங்கிரஸ் இருந்தார். தேன்மொழி பதவிக்கும் தேன்மொழி பிரசன்னா பதவிக்கு அவர் அதிமுகவில் இருந்தார். அவருக்கும் இந்த பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் நௌஷாத், விவரங்களுக்கு நன்றி.